கைஸ், இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம். ஸோ இது வந்து ஒரு ஹாரர் கேமுக்கு இது நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200 250 MB தான் வரும். இது ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 மெம்பர்ஸ் விளாட்லாம். ஸோ அந்த 4 மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்த்தான கேமு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேமுக்குள்ளே போய்டுவோமா? வாங்க கைஸ். இந்த கேமில் பொறுத்தவரை தப்பிக்கிறவனா வருவானா இல்லைனா வந்து பிடிக்கிறவனா வருவானா, அதுதான் இந்த கான்செப்ட்டு. இப்போ நான் வந்து ராடாக மாறிட்டேன்னா, ராட் கேரக்டர் காமிச்சதுன்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கிறவனா வரணும், கொல்லணும். இதே வந்து ஒரு பசங்க ஃபேஸ் வந்ததுன்னா நான் வந்து தப்பிக்கணும். என்ன கேரக்டர் வரப்போகுதுன்னு தெரில, பார்ப்போம். நல்ல வேலை பசங்க கேரக்டர் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம தப்பிக்க வேண்டியதான். பசில்ஸ்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு இங்கே வண்டி எடுத்து தப்பிச்சிட்டோன்னா அவ்வளோதான், கேம் ஓவர். ஐஸ்கிரீமோட ஃபேக்ட்ரி. ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க கைஸ். போய் என்னென்ன பொருள்லாம் கிடைக்குது. ஓ, இங்கேயே இருக்குது. ரெஞ்ச் இருக்குது. இந்த ரெஞ்சை வச்சு பைக்கோட வீல் எடுக்கணும். அந்த வீல் எடுத்து இந்த வேனில் போகணும். ஏன்னா வேனில் ஒரு வீல் இல்லை, காணோம். ராடு தான் எடுத்து வச்சுருக்கான் போல். ஸோ ஒரு வீல் எடுத்துருவோம். இதோ இந்த பைக்லேருந்து இந்த வீல் எடுக்கணும், எடுத்து அந்த வேனில் போடணும். அப்போ தான் வேன் வந்து கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கும். ஆக்சுவலி பைக்லேயே தப்பிக்கலாம், பட்டு இங்கே பைக்கில் வந்து வெளியே போகிறதுக்கு எக்ஸிட் கேட் எதுவுமே இல்லை, வேனுக்கு தான் இருக்குது. ஸோ வேறு வழியில் வேனில் தான் எஸ்கேப் போய் ஆகணும். யாராவன்? ஏய், கேஸ்லின் எடுத்துகிட்டு வந்துட்டியா? சூப்பர், பரவாயில்ல. மேலே வெறும் 4 பொருள் தான் முடிக்கணும். இப்போ நான் டயர் வில்லன் வந்துட்டான். ஓடு 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 ஓடு. ஐயோ, என் பின்னாடி தான் தோற்றுறான். ஏயோ, அங்கே தான் பின்னாடி ஒருத்தன் கேஸ்லின் எடுத்துருவாள், அவனை போய் விரட்ட வேண்டியது தான். கரெக்டாக என்ன தான் விரட்டுவே பாரு, என் பின்னாடியே வந்துட்டுருக்கான் பேர். கரெக்டாக இங்கே வீலை வச்சாச்சு. ஸோ இப்போ நமக்கு ஒரு டிக்கு வந்துச்சு. இன்னும் நம்ம 3 டிக்கு பண்ணிட்டோன்னா இந்த கேம் முடிஞ்சிடும். ஏய், என்னடா நீ என்னையே வரட்டின்னு இருக்க? சை, உனக்கு வேறு ஆளையே கிடைக்கலையா? நான் தான் கிடச்சேன்னா. அடுத்து வேறு என்ன பொருள் எடுக்கிறது? ஏதாச்சும் கிடச்சா நல்லாயிருக்கும். கீ கார்டு கிடச்சிருக்கு. இதை வச்சு பட்டன் கண்டுபிடிக்கணும். அந்த பேர் என்ன? கண்ட்ரோல் ரூம் பட்டன். ஓ, இங்கே தான் இருக்கியா? சே, நல்ல வேலை. எவனோ ஒருத்தன் கேஸ்லினை ஃபில் பண்ணி வச்சிட்டான். சூப்பர். ஆஹா, இங்கே இந்த 3 லாக்கர்லேயும் இல்லை. அப்போ நம்ம பின்னாடி போய் தேட வேண்டியதான். அங்கே பின்னாடி ஒரு லாக்கர் இருக்கும். அங்கே அந்த பட்டன் கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கணும். இதோ இந்த ஒரு லாக்கர் இல்லையே பட்டனு. அங்கே ஒரு 2 லாக்கர் இருக்குது, கடைசி லாக்கர். மொத்தமாக 5 லாக்கரு. நம்ம 3 லாக்கர் ஓப்பன் பண்ணிட்டோம். இன்னும் 2 லாக்கர் இருக்குது. அதில் மட்டும் 2த்தில் கண்டிப்பாக 1த்தில் இருக்கும். பிரச்சனை இல்லை. இங்கேயும் இல்லை. இதுதான் கடைசி லாக்கர். இங்கே கண்டிப்பாக இருக்கும். மாட்டிக்கிச்சு. இதோ கண்ட்ரோல் ரூம் பட்டன் கிடச்சிச்சு. இப்போ இதை போய் நம்ம கண்ட்ரோல் ரூமில் போய் செலுத்தணும். அதை அப்படியே அந்த பட்டனை போட்டுட்டு வந்துடணும். எங்கே இருக்குது கண்ட்ரோல் ரூம்? இந்த சைடில் தானே வரணும். இங்கே இருக்குது. அடப்பாவி, கரெக்டாக நிற்கிறான் பார்த்தியா? சரி, பரவாயில்ல, நம்ம வைக்கிறது வச்சுட்டு வருவோம். ஓ, நீ ஐஸ்கிரீம் எடுக்கலையா? நீ ஐஸ்கிரீம் எடுத்தால் தான் என்னை கொல்ல முடியும். அப்போ நீ ஐஸ்கிரீம் எடுக்காத வரைக்கும் நீ டம்மி தான். பிரச்சனை இல்லை கைஸ். நமக்கு இன்னும் வண்டியோட சாவி மட்டும்தான் கிடைக்கணும். சாவி கிடச்சிச்சின்னா நம்ம எஸ்கேப்பு முடிச்சிடலாம் இந்த கேமை. வில்லன் பெருசாக டஃப் தரல இந்த வாட்டி. பார்ப்போம், அடுத்த வாட்டி வேறு ஏதாச்சும் ஒரு வில்லன் வந்தோன்னா அவனாச்சும் டஃப் தரான். நான் 5 நிமிஷம் இருக்குது. 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம சாவி எடுக்கணும். அந்த சாவி எடுக்கணுன்னா ஒரு 3 ஐஸ்கிரீம் எடுத்து ஒரு வெண்டிங் மிஷினுக்குள்ளே போட்டோன்னா அந்த இந்த சாவி கிடச்சிடும். இதோ சாவி இந்த வெண்டிங் மிஷினுக்குள்ளே இருக்குது. இங்கே ஒரு 3 ஐஸ்கிரீம் போடணும். இவன் 1 போட்டான். சூப்பர்ப்பா. இன்னும் ஒரு 2 ஐஸ்கிரீம் போட்டோன்னா இந்த சாவி கிடச்சிடும். அப்படியே நம்ம எஸ்கேப் போயிடலாம். இன்னும் 2 ஐஸ்கிரீம் வேணுமே. சரி, இங்கே எங்கேயாச்சும் கிடைக்குதான்னு போய் பார்ப்போம். இங்கேயும் இல்லை. வேறு எங்கே இருக்கும் ஐஸ்கிரீமு? நிறைய இடத்துல போய் தேடணும். இங்கேயும் இல்லை. இப்போ ஐஸ்கிரீம் எங்கே இருக்கும்? ஓ, கண்டுபிடிச்சிட்டான். வேறு ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான். சரி, ஓகே, பரவாயில்ல.
ஐ திங்க் எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க நினைக்கிறேன் ஐஸ்கிரீமு. நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம கண்ட்ரோல் ரூம் பட்டன் போட்டோம், கூட வீல் போட்டோம். எவனோ ஒருத்தர் கேஸ்லின் வச்சிட்டான். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சாவியும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தவங்க எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. சாவி எடுத்தீங்களா இல்லையா? 2 ஐஸ்கிரீம் வச்சிட்டிங்களா? இன்னும் ஒன்று எங்கே அந்த ஐஸ்கிரீமு எங்கடா போனீங்க? டேய் 3.5 நிமிஷம் தான்டா இருக்குது, சீக்கிரம் வாங்கடா. இப்போ எடுத்தால் தான் முடிக்க முடியும். இன்னும் எங்கேயும் காணும். இங்கே பாருங்களேன், ஒரு பிளேயர்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட அந்த ஐஸ்கிரீம் இருக்குது. அவன் இங்கே எடுத்துகிட்டு வந்து இந்த வெண்டிங் மிஷினில் போட்டால் தான் இந்த மேட்ச்சை முடிக்க முடியும். இப்போ அவன் எங்கே இருக்கானே தெரியலையே. எங்கே அந்த பிளேயரு? அவன் இருந்தால் தான் சட்டு போட்டுன்னு அந்த ஐஸ்கிரீமை வச்சு சாவி எடுத்து தப்பிக்க முடியும். டேய் எல்லா பொருளையும் போட்டோம்டா, அந்த ஒன்று தான்டா போடணும். கரெக்டாக இந்த நேரம் பார்த்து பழி வாங்குறீங்களே. எங்கடா இருக்கீங்க? ஒருவேளை அவனுக்கு ஐஸ்கிரீம் எங்கே போடணுன்னு தெரியாமல் வண்டிக்கிட்ட போட்டானோ. சாவி எடுத்துட்டாங்க. நம்ம டீம் ஆளுங்க எடுத்துட்டாங்க. சூப்பர். அவ்வளோதான், கேம் இப்போ முடிய போகுது. நல்ல வேலை, சட்டுப்புட்டுன்னு வந்துட்டான். சீக்கிரம் வாங்கப்பா, வண்டியில் தப்பிக்கணும். எங்கடா இருக்க? வண்டியா இல்லையா? சீக்கிரம் வாங்கடா, முடிக்கணும். அதான் சாவி தான் எடுத்துகிட்டு என்னத்துக்கு நீ வந்திருக்கணுமே. எங்கடா இருக்கீங்க? எந்த சைடு வரீங்க? எங்கே போனா? இந்த இடத்துக்கு வரணுன்னா 2 வழி இருக்குது. ஒன்று இந்த வெண்ட்டு, இன்னொன்று வந்து அந்த படிக்கட்டு. 2 இடத்துலையுமே காணும். 1.5 நிமிஷம் தான்டா இருக்குது, சீக்கிரம் வாங்கடா. சாவி எடுத்துகிட்ட ஓகே, அது எடுத்துகிட்டு வந்து இங்கே போகணுன்னு உனக்கு தெரியாதா? இங்கே போட்டால் தான் ஜெயிக்க முடியும். எங்கே தான்டா போய் தொலைஞ்சிங்க? ஏண்டா எனக்குன்னே வருவீங்களாடா? ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே. இன்னும் 1.5 நிமிஷம் தான்டா இருக்குது, சீக்கிரம் வாங்கடா. எங்கேயுமே காணும். ஒருவேளை டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கடைசி 10 செகண்ட் வருவானோ, அது வரைக்கும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணணும் போல். அவன் வர வரைக்கும். சாவியும் அவன்கிட்ட தான் இருக்குது. அவன் எடுத்துகிட்டு வந்து செலுத்தினா தான் போக முடியும். வருவியா மாட்டியா? வந்துட்டான். சூப்பர். ஏன்டா வரத்துக்கு இவ்வளோ நேரமாடா? சரி போடு, சீக்கிரம் சாவியை போடு. சாவியை போடுறா. அதான் வந்துட்டல, போடு. 50 செகண்ட் தான் இருக்குது. டேய் எங்கடா போகிற? சாவி எங்கே போட்ட? பைத்தியக்காரா. ஏண்டா சாவி தான் எடுத்துகிட்டு அப்புறம் எதுக்கு திருப்பி எடுத்துகிட்டு மேலே போகிற? அடப்பாவி, எடுத்துகிட்டு திருப்பி ஓடுறான். என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கான் இவனுக்கு? டேய் எங்கடா போனேன்? இப்போ இங்கே இருக்கான். டேய் சாவி இங்கடா. இங்கே என்கிட்டயாச்சும் கூடுறா, நானாச்சும் போய் வச்சுட்டு வரேன். அப்பா போட்டான்டா சாவியை. பைத்தியக்கார, சாவியை போட சொன்னான், எடுத்துகிட்டு எங்கேயோ ஓடுறான் பேர். 10 செகண்ட் தான்டா இருக்குது. கஷ்டம்டா. சரி காய்ஸ், இவன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டான் காய்ஸ் நல்லா. ஐயோ போச்சு, தோத்துட்டோம் கைஸ். பைத்தியம். ஒருத்தர் சாவி எடுத்துகிட்டு கரெக்டாக வந்துட்டு திருப்பி ஓடி இருக்கான் வேறு இடத்துக்கு. இப்போ தேவையில்லாமல் பாருங்கள். இப்போதைக்கு நான் தான் வேஸ்ட் பாயிண்ட்டு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வேறு. இந்த ஆன்லைன் கேம் விளாட்னாலே இதான் பிரச்சனை, அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டுருவான். போன வாட்டி வந்து தப்பிக்கிறவனா வந்திருக்கேன், இந்த வாட்டி கொல்றவனா வந்தால் நல்லாயிருக்கும். கேரக்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இன்னும் 2-3 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 பேர் வரணும். இன்னும் ஒருத்தன் வரணும். வந்தாச்சு, 5 பேரும் வந்துட்டாங்க. இப்போ நான் என்ன கேரக்டரு? இப்போவும் தப்பிக்கிறவன் தான். சரி பரவாயில்ல. சைனீஸ்லலாம் பேர் வச்சுட்டு வந்திருக்காங்க. ஒருத்த அரபிக்கில் வச்சுருக்கான் பேர், ஒருத்தர் சைனீஸில் வச்சுருக்கான்.
இன்னொருத்த பிடிவே பெரட்டா என்ன பேர் இது? ஐயோ இப்போ திருப்பி வந்து பஸ்ஸில் போட்டு போன வாட்டி தான் சொதப்பிட்டோம். இந்த வாட்டி கொஞ்சம் கரெக்டாக பண்ணி முடிக்கணும். ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ப்ரோ. தேவையில்லாமல் வந்து சாவி எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு ஓடிட்டாங்க கைஸ். என்னத்தான் பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு சில கோளாறுக்கெலாம் வந்து விளையாடுறன்ற பேரில் ஜெயிக்க வேண்டிய மேட்சும் தோக்க வச்சிடுறாங்க நம்மளை. என்னத்தான் பண்ணுறது? இந்த வாட்டி லாக்கர் கீ கார்டு இங்கே இருக்குது. ஓகே, ஸ்பான் ஆகிற இடம் மட்டும்தான் மாறும், மற்றபடி கான்செப்ட்டு தப்பிக்கிறது எல்லாம் ஒன்று தான். ஓகே, பட்டன் கிடச்சிடுச்சு. கண்ட்ரோல் ரூம் பட்டன் கிடச்சிச்சு கைஸ். வாங்க போவோம். வச்சாச்சு. நமக்கு ஒரு 50 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வேறு என்ன பொருள் இருக்குது? ஒரு கன்னுக்கான சாவி கிடச்சிருக்கு, ஷோகேஸ் கீ. ஓகே, ஷோகேஸ் கீ. அந்த ஒரு கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷோகேஸில் வச்சுருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு ஒரு கோல்டன் ரிவால்வர் கன்று கிடைக்கும். இங்கே தான் இருக்கும். இங்கே இந்த ரூமில் இருக்குது. இதோ இந்த ஷோகேஸை பண்ணோன்னா நமக்கு இந்த கோல்டன் ரிவால்வர் கிடைக்கும். இதை வச்சு ஒரு கிளாஸ் இருக்கிற இடத்த அடித்தோன்னா நமக்கு ஒரு ஐஸ்கிரீம் கிடைக்கும். அதை அந்த வெண்டிங் மிஷினில் போட்டு சாவி எடுக்கணும். வண்டிக்கான சாவி, வேனோட கீ. இங்கே ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது. சூப்பர். 3 ஐஸ்கிரீமில் இப்போது 2 கிடச்சிச்சு. ஒன்று இது சுட்டு எடுக்க போகிறோம். இதோ இங்கே இருக்குது. இங்கே இந்த இடத்த சுடணும். சுட்டு இந்த ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு ஓடணும். இந்த ஐஸ்கிரீம் நெக்ஸ்ட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். இங்கே கேஸ்லின் இருக்குது இந்த ரூமில். ஓகே, பிரச்சனை இல்லை. இன்னும் 5.5 நிமிஷம் இருக்குது. நம்ம இப்போ தான் ஒரு பொருள் தான் முடிச்சிருக்கோம். வெறும் அந்த கண்ட்ரோல் பட்டனை மட்டும் போட்டிருக்கோம் நம்ம. அதுவும் நம்ம தான் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஐஸ்கிரீம் போடணும். இது மூலிமா சாவி கிடைக்கும். இப்போது 3 ஐஸ்கிரீம் போடணும். நான் இப்போ 2 ஐஸ்கிரீம் போட போகிறேன். 2வது ஐஸ்கிரீம் போட போகிறேன். இன்னும் ஒரு ஐஸ்கிரீம் யார்கிட்ட இருக்கோ அந்த போடணும். ஒரு பொண்ணு வச்சுருக்கா, அவள் வந்து போடணும். ஓகே, அந்த பொண்ணு அந்த ஐஸ்கிரீம் போடுற வரைக்கும் நம்ம இங்கே போய் இந்த கேஸ்லின் எடுத்துப்போம். கேஸ்லின் எடுத்து வண்டியை நிரப்போம். பெட்ரோலில் டீசல். நாலரை நிமிஷம் இருக்குது. பரவாயில்ல, டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் எவனுமே ஒர்க் பண்ண மாட்டேங்கிறான் பார்த்தீங்க. அந்த ஒரு பொண்ணு மட்டும் ஐஸ்கிரீம் வச்சுட்டு இருக்குது. மற்றவங்க எவனுமே ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. வில்லன் என்ன கிளிச் ஆகிட்டானா? வில்லன் பக் ஆகிட்டான் போல். அப்படியே நிற்கிறான் ஒரே இடத்துல. நீ என்னப்பா பண்ணுற? வெறும் கையோட சும்மா நின்றுட்டுருக்க. முன்னெல்லாம் எவன்டா கேமில் சேர்த்தான்? வந்து ஒருவேளை இல்லை கற்றுக்குறானோ என்னென்ன பண்ணணும், சும்மா லேர்ன் பண்ணுறான் போல். லேர்ன் பண்ணால் கூட பரவாயில்ல, வந்து சும்மா நின்றுட்டுருக்கான் ஒரு கையில் ஒரு பொருள் கூட இல்லாமல். சரிவா, எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் கேம் முடிக்கணும் போல் எல்லாத்தையும் பண்ணி. என்னத்த பண்ணுறது? ரென்ச் இங்கே இருக்குது. ஏன் கேஸ்லின் திருப்பி இருக்குது? மேலே டிக்கு காட்டுது, ஆனால் கேஸ்லின் கையில் இருக்குது. கைஸ் கிளிச்செல்லாம், ஐயோ இந்த கேமில் கிளிச் ஆகும் கைஸ். ஆமாம், இங்கே பார்த்தீங்களா, மேலே கேஸ்லின் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு டிக்கு காட்டுது. ஆனால் இப்போ பார்த்தா கையில் கேஸ்லின் இருக்குது இன்னும். இதுங்களெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுறது? அப்பா, அந்த பொண்ணு சாவி எடுத்துச்சு. சூப்பர். 2 ஐஸ்கிரீம் வச்சுட்டு அந்த பொண்ணு ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வச்சுட்டு சாவி எடுத்துச்சு. லக்கு தான். சரி, எடுக்கட்டும்.
நம்ம சட்டுப்பட்டுன்னு போய் கேஸ் இன்னும் திருப்பி போடணும். இது வரை கிளிச் ஆகிடுச்சு. திருப்பி இப்படி பண்ணியே டைம் வேஸ்ட் ஆகி நம்ம தோத்துடுறோம். என்ன பண்ணுறது? இப்போவாச்சும் ஒழுங்காக போயிடுச்சா? ஓகே. எங்கே எடுத்தோம் ரென்ச்சை? அந்த இடத்துலையா? ஓகே. அந்த வெண்ட்டு கீழே போகணுன்னா அங்கே இருக்குது ரென்ச்சு. அந்த ரென்ச்சை எடுத்து இது அந்த பொண்ணு சாவி எடுத்துச்சேன்னு தவிர இன்னும் வண்டியில் போட்டுச்சுன்னா வந்து பார்த்தா இன்னும் ஒரு 3வது டிக்கு வந்துடும். அப்புறம் நம்ம இந்த டயர் மட்டும் தான் இப்போ பெண்டிங், வீல் மட்டும்தான். வீல் எடுத்தாச்சு. அந்த பொண்ணு ஏன் இன்னும் சாவியை போடல? ஒரு வேளை எங்கே போடணுன்னு தெரியலையா? வெல்டன்னு சொல்லிட்டு பாராட்டுறா, ஆனால் வந்து இவன் இன்னும் சாவியை போடலை. எங்கே இருக்கான்னு தெரியலையே. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. இந்த கேமில் பொறுத்தவரை சேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான். வெறும் 4 டெக்ஸ்ட்டு தான் பேச முடியும். ஓ இங்கே இருக்கா? பரவாயில்ல, சீக்கிரம் வாமா. தட்டுப்பட்டு போட்டு எஸ்கே போயிடலாம். இந்த கேமில் நாங்கள் 2 பேர் மட்டும் தான் ஒர்க் பண்ணுறோம். மீதி 3 பேர் சும்மா இருக்காங்க. வில்லன் கூட ஒன்றும் பண்ணல. யாருமே கொல்லலை, யாருமே பயமுறுத்தலை, ஓடி வரல, எதுவுமே விரட்டலை, எதுவுமே பண்ணல. திரும்பி மட்டும் பார்க்குறாங்க. தப்பிச்சிட்டோம். போன வாட்டி வந்து ஒரு சில்லி மிஸ்டேக்கில் தோத்துட்டோம். இந்த வாட்டி கரெக்டாக பண்ணிட்டோம். இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சிட்டோம். நல்ல வின். இப்போதைக்கு நான் தான் ஹையஸ்ட் பாயிண்ட்டு. இது இந்த வாட்டி நம்ம தான் கைஸ் ஹையஸ்ட் பாயிண்ட்டு. அதான் சொன்னேனே, சொன்ன மாதிரியே வெறும் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். மீதி 3 பேர் 0 பாயிண்ட்ஸ், எதுவுமே பண்ணல. நம்ம ஜெயிச்சிட்டோம் கைஸ். நம்ம தான் ஹையஸ்ட் பாயிண்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு லெவல் போவோம். லெவல் இல்லை, சும்மா விளையாண்டதே திருப்பி விளாட்றோம். கேரக்டர் வேறு ஏதாச்சும் புது கேரக்டர்ஸ் வேறு ஏதாச்சும் வருதான்னு பார்ப்போம். நம்ம வில்லனாக இருந்தால் நல்லாயிருக்கும். வந்துட்டோம். இப்போ நம்ம தான் கைஸ் பிடிக்க போகிறோம். எல்லோரையும் போய் கொல்ல போகிறோம். அந்த 4 பேரையும் நம்ம தான் இப்போ வில்லன். வாங்க வாங்க. ஒருத்தனுமே ஜெயிக்க விடக்கூடாது இப்போது. நம்ம தான் இப்போ வில்லன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவனாச்சும் ஓனானா ஃப்ரீஸ் பண்ணலாம். ஐஸ்கிரீம் எடுத்துட்டோன்னா நம்ம வந்து அவங்க கொல்லலாம். இங்கே தான் இருக்கீங்களா? ஃப்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் டப்பா மாட்டிச்சுன்னா இதில் ஐஸ்கிரீம் எடுத்து அவங்கள கொலை பண்ணலாம். எடுத்தாச்சு. இப்போது இங்கே ஒரு பொண்ணை பார்த்தேனே, அதோ ஃபுட் பிரிண்ட் மாட்டிக்கிச்சு பாருங்கள். கொஞ்சம் தூரம் போனாங்க வைங்க, அதோ இந்த மாதிரி ஃபுட் பிரிண்ட் தெரியும். காலடி தரம் மாட்டிக்கிச்சா? அதோ கீழே பாருங்கள் கைஸ், இந்த மாதிரி காலடி தரம் தெரியும். இது மூலிமா பிடிக்கலாம். கொஞ்சம் தூரம் போனால் கூட கண்டுபிடிச்சிடலாம் இங்கே தான் இருக்கான்னு. பிடிச்சாச்சு. இந்த மாதிரி இப்போது இந்த 3 லைன் இருக்குல்ல, இந்த 3 லைனில் கரெக்டாக அமுக்கணும். அதில் யார் நல்லா ஃபோர்ஸாக சீக்கிரமாக அமுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் வின்னு. ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆஹா தப்பிச்சிட்டோம். சார் சில்லி மிஸ்டேக்கு. சரி பரவாயில்ல. இப்போ பிடிக்கிறான் அவளை. சீக்கிரம் ஸ்டன் ஆகிட்டாங்க. எங்கே போனா அவ? ஐயோ ஓ அவள் போனா என்ன? இவன் மாட்டிக்கிறான். அப்பா இங்கே என்ன பண்ணுறீங்க? சீக்கிரம் அமுக்கு அந்த லைனில். லைனை மிஸ் பண்ணிட்டோம். பரவாயில்ல. அப்பவும் என்ன அப்படியே ஸ்டன் ஆகி நின்ட்டான்? கிளிச்சா? ஓடுறான். எங்கே ஓடுறீங்க? பார்த்தீங்களா, ஃபுட் பிரிண்ட்டே மாட்டி விடுது ஒன்று. இங்கே தான் இருக்கியா? இது பிடிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொல்லு. ஒருத்தனை கொண்டுட்டோம். இன்னும் மீதி 3 பேர் இருக்காங்க. பரவாயில்ல. 4 பொருள் அவங்க இன்னும் எதுவுமே முடிக்கல. எதுலையுமே டிக்கு வரல. இப்போது வந்துச்சுன்னா அவங்க ஒரு பொருளாக முடிச்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓ டேங்கை ஃபில் பண்ணிட்டாங்களா? ஓ பரவாயில்ல. 1 முடிச்சிட்டாங்க. இன்னும் 3 பொருள் முடிச்சிட்டாங்கன்னா அவங்க தப்பிச்சிருவாங்க, நம்ம தோற்றுருவோம். அவ்வளோ ஈஸியாக விட மாட்டேன். எங்கடா இருக்கீங்க? இங்கே தானே ஃபில் பண்ணிங்க டேங்கை. எப்படியோ நீங்கள் தான் ஏறி இருப்ப. இந்த வரேன். இதுக்குள்ளே தானே போயிருப்ப. ஃபுட் பிரிண்ட் தெரியுது ஸ்லைட்டாக மாட்டிக்கினா. இப்போ பிடிக்கிறேன் வந்து.
டேங்கையாக ஃபில் பண்ணிட்டு போகிறீங்க? அதோ இந்த சைடில் தான் எங்கேயோ ஒருத்தன் மாட்டினா மாதிரியே இருந்தது. எங்கே போனா? நேரத்துக்கு வந்திருக்கணுமே. எங்கே 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 எங்கே? ஒருவேளை மேலே ஏறினாங்களா? மேலேயும் காணோம். இங்கே லாக்கர் கீ கார்டு இருக்குது, அது எவனுமே கவனிக்கலை. அதை எடுத்திங்கன்னா இன்னொரு ஒரு பொருளை முடிக்கலாம். இப்போ யார் எங்கே இருக்காங்க இப்போது? சரி, இங்கே ஒருத்தன் கிளிச்சாகி நிற்கிறான். இவனையும் சும்மா கொல்லுவோம். ஓ, பின்னாடி ஒருத்தர் இருக்கான். ஆடா, இவனையும் கவனிக்காமல் இருக்கான். பக்கத்தில் இங்கே தான் இருக்கியா? என்ன நின்றுட்டு இருக்க தைரியமா? உன்னை கொல்ல போகிறா ராசா? இன்னும் இவன் டான்ஸ் ஆடுறான். ஓ, டான்ஸ் ஆடியே தப்பிக்கலான்னு பார்க்குறீங்களா? அவ்வளோ ஈஸியாக விட்டுருவேன் நான். ஒருத்தனை 2 வாட்டி கொண்டாதான் முழுசாக சாப்பிடும். அவனை ஒரு வாட்டி தான் கொண்டு இருக்கும். இன்னும் ஒரு வாட்டி கொல்லணும். சரி, வர சே, தப்பிச்சிட்டான். இங்கே தானே இருக்கையா? சரி, ஓகே. போனால் மட்டும் விட்டுருவோமா? இங்கே தானே இருக்க. ஏதோ அமெரிக்காவுக்கு ஓடுறாமல் சீன் போடுறேன். வரேன். கொல்லு 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 கொல்லு. அவ்வளோதான், 2 பேர் கொண்டோம் கைஸ். இன்னும் 2 பேர் தான். இவங்க வெறும் கேஸ்லினை மட்டும் தான் முடிச்சிருக்காங்க. கேஸ்லினை மட்டும் ஃபில் பண்ணி முடிச்சிருக்காங்க. இன்னும் இவங்களுக்கு 3 பொருள் இருக்குது முடிக்கிறதுக்கு. கஷ்டம். இருக்கிறதே 3.5 நிமிஷம் தானே, பிரச்சனையே இல்லை. பொறுமையாக சுமூகமாக விளையாடலாம். ஓ, ஐஸ்கிரீம் காலி ஆகிடுச்சா? சரி, திருப்பி எடுப்போம். இவன் ஒருத்தர் சும்மா தானே நின்றுட்டுருக்கான். எதுக்கு தேவையில்லாமல் இவனை உயிரோட விட்டுக்குன்னு. மேபி சப்போஸ் கடைசி நேரத்தில் கிளிச்சு சரியாகி வந்தாலும் வந்துடுவாங்க. அதனால் சொல்ல முடியாது, எது எப்படி வேணாலும் நடக்கலாம். அதனால் கிடைக்கும் போதே ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி கொண்டுடணும். கரெக்டாக கேப்பை பார்த்து. அவ்வளோதான், பொண்ணாச்சு. இன்னும் ஒருத்தி தான் இருக்கான். எங்கம்மா இருக்க? 3 நிமிஷம் தான் இருக்குது. 3 நிமிஷத்தில் 3 பொருளை ஃபில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓ, சுடுறி கையில் கன்று வச்சுருக்கியா? வரேன். இங்கே தானே போகிற? செவா வரேன். இப்போ பிடிக்கிறேன் உன்னை. இந்நேரத்துக்கு உன் புல்லட்டு காலியாக இருக்கணுமே. இங்கே தான் இருக்கியா? இங்கே ஆயா மாரி போகுது. பிடிச்சிட்டேன். கன் எடுத்தா சுடுற நீ. வா, பாதி எழுத்து போயிடுச்சு. இன்னும் ஒரு வாட்டி கொண்டோன்னா முடிஞ்சிச்சு. போ, நான் பின்னாடியே வருவேன். நானே வருவேன். எங்கே அதோ ஃபுட் பிரிண்ட் மாட்டுது. கன்னு அவ்வளோதான். கன்று புல்லட்டு காலி ஆயிடுச்சு. அதான் தூக்கி போட்டு போகிறா. இல்லைனா என்னத்துக்கு சுற்றுப்பாள். கன்னில் புல்லட் இருந்ததுண்ணா ஓன்னா விட்டுருவோமா? ப்ளீஸ் பண்ணி எனக்கு பிடிக்கும். அவ்வளோதான். ஓ, என் கண்ணு முன்னாடி நின்னது மட்டும் இல்லாமல் சுட்டுன்னு இருக்கேன் என்ன. ஓ, அவ்வளோதான். உங்கள் டீமே தோற்கடிச்சாச்சு. காலி எல்லாரும். பாய். வின் பண்ணிட்டோம் கைஸ். வி ஆர் சாம்பியன்ஸ். நம்ம ஜெயிச்சிட்டோம் கைஸ். நம்ம தான் 470 பாயிண்ட்ஸ் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம தான் கைஸ் ஹையஸ்ட்டு. நம்ம பார்த்திங்கன்னா தப்பிக்கிறவங்களாவும் விளையாடியாச்சு, கொல்றவனாவும் விளையாடியாச்சு. ஸோ கேம் முடிஞ்சிச்சு கைஸ். அவ்வளோதான். நம்ம பார்த்திங்கன்னா இந்த கேம் பொறுத்தவரை ரெண்டு தான் விளையாட முடியும். ஒன்று பார்த்திங்கன்னா தப்பிக்கிறவங்களாம் விளையாடணும், இன்னொன்று கொல்றவங்களாம் விளையாடணும். 2மே விளையாடியாச்சு. அதுவும் இல்லாமல் இந்த கேமுக்கு பெருசாக அப்டேட்ஸ் எதுவும் வரல. ஸோ நம்ம விளையாண்டதான் திருப்பி விளையாடிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த கேம் நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி பண்ணியிருக்கோம். பழைய வீடியோ கீழே இருக்குது. நீங்கள் சேனலில் போய் சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேம் முடிச்சிட்டோம் கைஸ். அவ்வளோதான். இந்த தப்பிக்கிறதுலேயும் தப்பிச்சாச்சு. ஒரு வாட்டி ஜெயிச்சாச்சு, ஒரு வாட்டி தோத்தாச்சு, ஒருத்தனை வில்லனாகவும் நடிச்சாச்சு, ஹீரோவாகவும் தப்பிச்சாச்சு. இந்த கேம் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ், பாய்.